வரலாற்று ஆய்வு சார்பாக இன்றைக்கி மெட்ராத்தி வந்திருக்கோம். இந்த மெட்ராத்தில் இந்த நம்ம இதை வீரகம்பம் சொல்லுவாங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 12 அடுக்கு உள்ள சமூக அடுக்குகளாக இருக்குது. அதில் வந்து இந்த உருவங்கள், மனித உருவங்கள் வந்து ஒரு 140க்கும் மேலே இருக்குது. இது ஒரு குறித்தான ஒரு விரிவான பதிவு தான் சொல்லுங்களேன். என்னங்க சார், இதை பற்றி உங்களுடைய நம்ம உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவத்தில் சார்பில் வெளியிட்ட உடுமலை வரலாறுல நீங்கள் ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் நிறைய சமூக வலைதளங்கள்ல இதை பற்றி செய்திகள் வரும். சந்தோஷமா இருக்கு. நீங்க உடுமலை பகுதியில் இருக்கிற எல்லா வரலாற்று சின்னங்களையும் ஆவணப்படுத்தி இப்பதான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. நீங்களே சொன்னீங்க, முதல்ல நீங்க இதை பார்த்து எப்படி ஒரு பராமரிப்பு இல்லாம இருந்தது, இப்போ மக்கள் வந்து போய் பராமரிக்கிறாங்க, இதனுடைய அருமை தெரிஞ்சு பண்றாங்கன்னு சொன்னீங்க. சந்தோஷமான விஷயம். இது வந்து வீரகம்பம்ங்கிறது வந்து நம்ம நடுகள் மாதிரி தான். சரி, போரில் இது வந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு போரிட்டு அதில் உயிர் தியாகம் பண்ணவங்க, வீர மரணம் அடைஞ்சவங்களுக்கான இது எடுக்கிறது. நார்மலாக வந்து ஒரே ஒரு கல், ஒரு அந்த ஒரு உருவமோ, ஒரு புலிகுத்தி பட்டான் கல்லோ, ஒரு ஆணிரைக்காக போராடினவங்க கல்லோ, அந்த மாதிரி தான் தமிழகத்தில் நம்ம ஆரம்ப காலத்தில். பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹலேபேடுங்கிற இடத்துல மியூசியத்தில் இருக்குது, ஒரு 4-5 கல் இருக்கும், 3 அடுக்கு இருக்கும். சரி, 3 அடுக்கு கீழே காமிக்கும் போது அவங்க போரிட்டு இருக்கிறதையும், சரி, அடுத்த இதில் வந்து அவங்கள பல்லக்கில் வச்சு மேலுலகம் தூக்கி போகிறதையும், மேல் அடுக்கில் வந்து எந்த இறைவனடி சேர்ந்தார், சைவம்னா சிவலிங்கம் இருக்கும், வைணவனா விஷ்ணுவோட டெபிக்ஷன் இருக்கும். சரி, இது கொஞ்சம் பின்னாடி வந்ததுனால உங்களுக்கு வந்து தெரியும், இந்த மயானமே வந்து ஒரு குறிப்பிட்ட மெட்ராத்தி ஜமீன் குடும்பத்துக்கு சேர்ந்த மயானம். அவங்களுடைய உடல்கள் மட்டும் இங்கே அடக்கம் பண்ணும், அவங்களுடைய இது தனிப்பட்ட ஒரு சுடுகாடு மாதிரின்னு சொல்லுங்க. இப்பவும் வந்து இதை வழிபடுறவங்களும் அந்த குறிப்பிட்ட சமூகம் வழிபடுறாங்கன்னு சொல்றீங்க. இதுல வந்து இந்த 12 அடுக்குங்கிறது இது ஒரு கிராண்ட். இது இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி இது சென்னையில் கார்கில் யுத்தத்தில் இருந்த அத்தனை வீரர்களுக்கும் ஒரு தூண் வச்சிருக்காங்க, நினைவு தூண். சென்னை கடற்கரை சாலையில் போனீங்கன்னா நம்ம பார்க்கலாம். அது மாதிரி நிறைய வீரர்களை காட்டியிருக்காங்க. இத்தனை வீரர்களும் போரிட்டு இடையில இந்த சமய சின்னங்களும் காமிச்சிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சிவலிங்கமும் நந்தியும், சூரிய சந்திரரும், இன்னொரு பக்கம் வேணுகோபால் விஷ்ணு அந்த ஆணிரைகளோடு இருக்குது. கையில புல்லாங்குழல் வச்சிருக்காரு. சங்கு சக்கரம் மிக தெளிவா காட்டப்பட்டிருக்குது. இப்ப இதுல அந்த அவங்க குதிரையில வந்து சண்டை போட்டவங்க காமிக்கிறாங்க, இந்த பக்கம் புலியோட சண்டை போடுறது ஒருத்தர் காமிக்கிறாங்க. அப்போ ஒன்னொன்னையும் காமிக்கும் போது எல்லா வீரர்களுக்கும் சேர்த்து ஒரு ஒரு இறந்தவங்களுக்காக எல்லாரும் வந்து சமயம் சாராம சமயம் சார்ந்த மத நல்லிணக்கத்தையும் காட்டி, வீரம்ங்கிறதுக்கு வந்து மதமோ இனமோ வந்து ஒரு இது இல்ல, பாகுபாடு இல்லைங்கிற காமிக்கிற மாதிரி இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு அவங்களுடைய தலைவருக்கு ப்ராமினன்ஸ் கொடுக்கறதுக்காக கீழே அவங்க சண்டை போடுறத காமிச்சு, அவரு ஆணிரைகளோட நிக்கிறத காமிச்சு, அவரை பல்லக்குல மேலுலகத்துக்கு எடுத்து போறாங்க. மற்ற எல்லோரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கையை தூக்கிட்டு இவங்க நிக்கிறது வந்து எல்லாம் வந்து அவங்க அவருக்கு வந்து வழி அனுப்புற மாதிரி நம்ம ஒரு இதை காமிச்சு ரொம்ப அழகா 4 பக்கமும் அந்த 12 அடுக்குகள்ல அதை செதுக்கி, இது மரத்தால் ஆயிருக்கலாம்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய எண்ணெய் பூசப்பட்டு இருக்கிறதுனால கல்லா மரமான்னு தெரியலனாலும் இவ்வளவு ஒரு அழகான நுணுக்கமான ஒரு சின்ன கல், இது அகலமான இது இல்லாத இது இவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடு காட்டியிருக்கும் போது இது மரமா இருக்கலாம்ன்றது. ஏன்னா நம்ம வேற சில இடங்கள்லயும் பார்த்திருக்கோம் இந்த மாதிரி மரத்துல பண்ணக்கிணறு இளையமுத்தூர் அந்த பகுதியில் இருக்கு. அதனால இருக்கு இது மரம் தான் சொல்றாங்க. மரம் போயிருக்கு பார்த்தோம்னா இது என்ன அதிகமான தெரியல. ஆனா அது வந்து உங்களுக்கு சிஞ்சுவாடியில நல்லா தெளிவா மரமாவே தெரியுது. கல்லும் பண்ணக்கிணறுலயும் தெரியுது உங்களுக்கு தெளிவா தெரியும். அந்த இது பார்க்கும்போது நமக்கு இந்த மரப்பாச்சி பொம்மையில் இருக்க மர அமைப்பே தெரியறதுனால இது மரமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம கேட்டிருக்கோம், உள்ளூர்ல இது வழிபடுகிற சமூகத்திட இதை வந்து முதல்ல வந்து நல்லா இவங்க வந்து இந்த எண்ணெய் காப்பு எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி, ஒரு மரமா இருந்தால் மரத்துக்கு என்ன ஒரு பாதுகாப்பான இது கொடுக்கணும். செய்தி சொல்லிருங்க. நான் வந்து மரமா இருந்ததுன்னா சுத்தமா பண்ணி வச்சுதான் எண்ணெய் ஊத்தி வச்சுதான் இதுக்கு ஆபத்து. இங்கேயே யாராவது தீபம் அப்புறம் திரும்ப ஒண்ணு வந்து இப்ப பார்த்து கேரளத்துல பாத்தீங்கன்னா மரத்தாலான இதுதான் நிறைய அதிகம். கோவில்கள்ல மர சிற்பங்கள் தான் அதிகமா இருக்கு. அதுக்கு வந்து ஒரு பிரிசர்வேட்டிவ் ஆயில் இருக்கு. சரி, அந்த மாதிரியான இதை இவங்க பண்ணலாம். இதை நம்ம வரலாற்று ஆய்வு அவங்களை சந்திச்சு
அவங்க கிட்ட பேசி இது பாதுகாப்பான இதை நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதற்கான எக்ஸ்பர்ட்ஸை வச்சு க்ளீன் பண்ணி அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான வரலாற்று சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவை. இல்லை திரும்ப இது கிடைக்காது. அடுத்த தலைமுறைக்கு இதனுடைய அருமை எல்லாம் தெரியணும். எப்படி வீரத்தை பாராட்டணும், எப்படி மத நல்லிணக்கம் இருக்கணும், எப்படியான ஒரு கலை திறமைகளை வளர்க்கணும், இதெல்லாம் செதுக்கிறதுக்கு இன்னைக்கெல்லாம் நிறைய மெஷின்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்துச்சு. ஆனால் கையால் செய்திருக்கும் போது நம் முன்னோர்கள் வந்து எப்படி நிகழ்வுகளை பதிவு செய்யறதுக்கு மெனக்கெட்டு இருக்காங்கன்னு தெரியணும். அதனால வருங்கால சந்ததிக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும்னா நம்ம இதையெல்லாம் வந்து எடுத்து செல்லணும் ஒருத்தருக்கும். இப்ப நீங்க இப்ப சொல்லும் போது எங்க இளையமுத்தூர்ல இருக்கு, சிஞ்சிவாடியில இருக்கு, கோட்டமங்கலத்துல இருக்கு, இதை எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு புத்தகமா வெளியிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரி மேடம்.